முதல்வர் ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன் திமுக தரப்புல எடுத்த சர்வே ஆய்வு தொடர்பா ஸ்டாலின் ஆலோசனை செஞ்சு காங்கிரஸ் கூட்டணி தேவையில்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறதா தெரியுது. அதே சமயத்துல திமுக கூட்டணி தேவையில்லை அப்படின்னு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் இறுதி முடிவு எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. தமிழக அரசியல்ல பரபரப்பு திருப்பத்தை ஏற்படுத்த காத்திருக்கும் இந்த தகவல் குறித்து ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். அகில இந்திய அளவுல காங்கிரஸ் கட்சி கொடிகட்டி பறந்த காலகட்டம் இருக்கு. ஆனா இப்போ காங்கிரஸ் கட்சி மொத்தமா தன்னுடைய பலத்தை இழந்துட்டு வருது. அந்த வகையில தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி திமுக கூட கூட்டணி வச்சிருக்குது. திமுகவுடைய தலைவர் ஸ்டாலினும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் நெருக்கமான நண்பர்களா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 2 பேருமே இந்தியா கூட்டணியில அங்கம் வகிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில கடந்த சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. இதுல 18 தொகுதிகள்ல காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருந்தது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு 4% வாக்கு வங்கிகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில வருகின்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி திடீர்னு போர்க்கொடி பிடிச்சிட்டு வருது. குறைஞ்சபட்சம் 41 தொகுதிகள் ஒதுக்கி தரணும், 3 அமைச்சர் பதவி தரணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுட்டு வராங்க. அதே சமயத்துல 30 தொகுதிகளுக்கு மேல காங்கிரஸ் கூட்டணிக்கு தர முடியாது அப்படிங்கிறதுல திமுக தரப்பு ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. இதுக்கு இடையில தமிழக வெற்றி கழகத்து கூட இணைஞ்சிடலாம் அப்படிங்கிற ரீதியிலும் காங்கிரஸ் கட்சிக்காரங்க திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி அவங்க கூட கூட்டணி அமைச்சா அது மிகப்பெரிய பலமா இருக்கும் அப்படின்னு தலைவர் நடிகர் விஜய் கருதுறாரு. இதனால அவரு காங்கிரஸ் கூட்டணி அமையும் காலகட்டத்திற்காக காத்திருக்கிறார் அப்படிங்கிறது முக்கிய செய்தியா பார்க்கப்படுது. தமிழக வெற்றி கழகத்து கூட காங்கிரஸ் கட்சி கூட்டணி வச்சா அந்த கட்சிக்கு துணை முதல்வர் பதவியும் 6 அமைச்சர்கள் பதவியும் 60 தொகுதிகளும் ஒதுக்கி தரப்படும் அப்படின்னு திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது. இந்த நிலையில முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மருமகனான சபரீசன் இப்போ நேரடியாவே அரசியல் களத்துல குதிச்சிருக்கிறார். சென்னையை தலைமையிடமா கொண்டு பெண் அப்படிங்கிற ஆய்வு நிறுவனத்தை அவர் நடத்திட்டு வராரு. இந்த நிறுவனம் மூலம் தமிழ்நாடு முழுவதும் சர்வேகள் எடுக்கப்பட்டு அதோடைய முடிவுகள் ஸ்டாலினுக்கு தெரிவிக்கப்பட்டு வருது. திமுக தலைவர் ஸ்டாலினும் அதோடைய அடிப்படையில தகுந்த முடிவுகளை அறிவிச்சிட்டு வரார். சபரீசன் உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமானவர், அவருடைய நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்பவர் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். சபரீசனை பொறுத்த வரைக்கும் அவருடைய சொந்த ஊரான திருநெல்வேலி மாவட்டம் அரியநாயகிபுரத்துல அப்பப்போ ஆலோசனைகள் நடத்துவாரு. இப்போ அதை தாண்டி தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்கள்ல அவர் ஆய்வுகள் நடத்திட்டு வர்றாரு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் மட்டும் இல்லாம ஊர் பெரியவங்க, ஊர் தலைவர்கள் இவங்க எல்லாருமே சந்திச்சு பேசிட்டு வர்றாரு. தென் மாவட்டங்கள்ல சபரீசன் நேரடியாவே ஆய்வு செய்யும் சூழ்நிலையில வட மாவட்டங்கள்ல அவருடைய குழுவினர் வேறொரு வழியா ஆய்வுகளை நடத்திட்டு வராங்க. இந்த நிலையில நடிகர் விஜய் குறித்து இப்போ சபரீசன் நடத்தி இருக்கக்கூடிய ஆய்வுல நடிகர் விஜய்க்கு ஒட்டுமொத்தமா 12% வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தொகுதியிலும் விஜய்க்கு 10,000 15,000 ஓட்டுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில சேர்த்து கொள்ளலாமா அப்படிங்கிறது குறித்து அவர் நடத்தின ஆய்வுல பெரும்பாலான பேர் காங்கிரஸ் கூட்டணி அவசியம் இல்லை அப்படின்னு தான் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இது அடிப்படையில காங்கிரஸ் கட்சி கூட்டணி இல்லாம திமுக வெற்றி பெறும் அப்படின்னு திமுக தலைமையிடத்துக்கு சபரீசன் தகவல் தெரிவிச்சிருக்கிறார். இப்போ இது பற்றி ஸ்டாலின் தீவிரமா ஆலோசனையும் நடத்திட்டு வர்றாரு. இதுக்கிடையில டெல்லி ராகுல் காந்திய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சந்திச்சு பேசினாங்க. அப்ப கூட்டணி பற்றி பேசும்போது திமுக கிட்ட கூடுதல் தொகுதி கேளுங்க, தரலன்னா வேறு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு ராகுல் காந்தி தெரிவிச்சிருக்கிறாரு. அதை தொடர்ந்து தமிழகம் திரும்பின அவங்க இப்போ விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக திட்டமிட்டு இருக்கிறாங்க. இதனால இன்னும் 1 வார காலகட்டத்துல திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி விலகி தமிழக வெற்றி கழகத்துடன் இணையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் மூலமா 4வது அணியாக போட்டியிடக்கூடிய தமிழக வெற்றி கழகம் பலம் வாய்ந்த கூட்டணியா மாறும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதுக்கு இடையில சபரீசன் வருகின்ற தேர்தலை ஒட்டி முழு நேரமும் அரசியல் களத்துல இறங்குறாரு.
அவருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி தருவதற்கும் ஏற்பாடுகள் நடந்துட்டு வருது. இதனால கூடிய சீக்கிரத்துல முதல்வர் மு.க. ஸ்டாலினுடைய மருமகனான சபரீசன் ராஜ்யசபா எம்பி ஆவறார் அப்படிங்கிறது ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் முதல் கட்ட முக்கிய செய்தி. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.